இந்த வெயில் டைமில் கிச்சனில் நின்று சமைச்சு ஒரே டயர்ட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ரெசிபி சட்டுன்னு சமைச்சிடலாம். இந்த வெயில் டைமில் கிச்சனில் நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லை. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து காய்ந்த மிளகாய் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு 7-8 தக்காளி போல் எடுத்துருக்கோம். காய்ந்த மிளகாய் ஒரு 7 நம்பர் போல் எடுத்து சேர்த்து வேக வச்சுட்டு வேக வச்சதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கின் வேணும்னா அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதோடவே நீங்கள் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்திங்கன்னா எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இதுதானா ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இதுதான் ஸ்பெஷல். இந்த ரெசிபியை நான் செஞ்சேன். நான் இட்லி தோசை கூட 2 எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். கோதுமை தோசைக்கெலாம் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பெஷல் ரெசிபியை. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.